ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்னோடய வீடியோவை பார்க்க வந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணின எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னுடைய வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்றைக்கி நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வாழைக்காய் கோலா உருண்டை இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் கமெண்ட்ஸும் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து வாழைக்காய் எடுத்துக்கிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைக்காயாக இருக்கணும். பச்சை கலரில் இருக்கணும். ஒரு எல்லோவிஷ்ஷாக அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து எடுக்காதீங்க. எடுத்துகிட்டு இந்த காம்பை கட் பண்ணிவிட்டு ரெண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு வாழைக்காய் தான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து 2 எடுக்கிறீங்கன்னா 4ஆக கட் பண்ணிக்கோங்க. குக்கரில் வந்து நல்லா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி கொதிக்க வரும்போது நம்ம வச்சுருக்கிற வாழைக்காயை உள்ளே போட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இதில் வந்து 3 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். ஃப்ளேம் வந்து சிம்மில் இருக்கணும், ரொம்ப ஃபுல்லில் வேண்டாம். அந்த மாதிரி வச்சுட்டு 3 விசில் வந்ததுக்கப்புறமா அந்த ப்ரெஷரை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த குக்கரை நம்ம வெளியில் இறக்கிட்டு அந்த வாழைக்காயை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இது வந்து கை பொறுக்கிற சூடாக தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த வாழைக்காயை தொட்டோம் அப்படின்னாலே அதனுடைய தோல் வந்து கலண்டு அப்படியே வந்துடும். அதனால் இதை தொட்ட உடனே வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியில் உரித்து எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம வந்து மசிக்கலான்னு மசித்தேன். பட் வந்து அது வந்து ஈவனாக மசியலை. அதனால் என்ன பண்ணேன், பேசாமல் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிட்டு ஒரே ஒரு சுற்று தான், ரொம்ப நம்ம வந்து அப்படி அரைக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. 2 சுற்றுனாலே அது வந்து நல்லாவே அரைப்பட்டுருச்சு. இப்போ நல்லா அரைப்பட்டதை வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் நான் திருப்பி மாற்றி வச்சுட்டு இதை வந்து ஒரு ஓரமாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சுட்டு அதில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றி ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க, ஹையில் வச்சிடாதீங்க. வச்சுட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், முழு வெங்காயம் 1 அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் 4 பல் பூண்டு, அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி அதை வந்து 2ஆக கட் பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து லைட்டாக நம்ம வந்து கிண்டி விடணும். ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய். நான் வந்து ஒரு வாழைக்காய் எடுத்ததுனால ஒரு பச்சை மிளகாய், ஒரு கார மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து 2 எடுக்கிறீங்கன்னா 2 பச்சை மிளகாய், 2 கார மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக அதை வந்து ஒரு 2 செகண்ட் கிண்டி விட்டதுக்கு அப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் சோம்பு அது போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து அரை மூடி தேங்காய் வந்து துருவின தேங்காய் அது போட்டுக்கோங்க. அப்புறம் அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை அதுவும் போட்டுக்கோங்க. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து ஒரு வாழைக்காய்க்கு. நீங்கள் வந்து 2 வாழைக்காய் போடுறீங்க அப்படின்னா 1 கப்பு தேங்காய் துருவினது, 1 கப்பு பொட்டுக்கடலை அந்த மாதிரி சேர்க்கணும். அதே மாதிரி காரமும் 2 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய் வந்து நீங்கள் போடணும். அந்த மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 செகண்ட் லைட்டாக நம்ம வந்து கிண்டி விட்டதுக்கு அப்புறமா அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. கல் உப்பாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும். கல் உப்பு நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இது போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா ஒரு லைட்டாக வந்து நம்ம ஒரு 2 செகண்ட் வந்து வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதை வந்து பல்ஸ் மோடில் கொரன்னு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சதை வந்து நம்ம ஏற்கனவே வாழைக்காய் வந்து மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அது கூட போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கோலா உருண்டை நம்ம பிடிக்க போகிறோம். அதுக்கு வந்து கையில் வந்து ஆயில் தடவிக்கோங்க. தடவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டையாக நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு நம்ம இந்த மாதிரி உருண்டையாக பிடித்தோம் அப்படின்னா அழகாக வந்து அது ஒரு உருண்டையாக அழகாக வருது. ஸோ அதனால் நீங்கள் கையில் வந்து எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நீங்கள் உருண்டையை எல்லாமே பிடிச்சாச்சு. செய்யும்போதே வந்து அதனுடைய வாசனை வந்து பச்சையாக இருக்கும்போதே வந்து வாசனையாக நல்லா வர ஆரம்பிச்சிது. இப்போ வந்து ஆயில் வந்து நம்ம போட்டுக்கிறோம்.
பேனில் ஊற்றிட்டு நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிற அந்த கோலா உருண்டைகளை நம்ம அந்த ஆயிலுக்குள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா கோலா உருண்டை வந்து நல்லா முறுவலாக அந்த மாதிரி வரும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா போட்ட உடனேயே அது வந்து டக்குன்னு வந்து டார்க் ப்ரௌனாக மாறிடும். எனக்கு வந்து ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே சூடாயிருச்சு. ஸோ அதனால் இந்த இது வந்து கொஞ்சம் டார்க் ப்ரௌன் ஆன மாதிரி இருக்குது எனக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீட் வந்து ஓவர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த செட்டு வந்து நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து அடுத்தது வந்து சிம்மில் வச்சுட்டு நான் போடுறேன். சிம்மில் வச்சு போடும்போது என்ன ஆகும்னா மெதுவாக ஈவனாக வேகும். எல்லா இடமும் பொறுமையாக வெந்து நமக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். அதனால தான் வந்து நம்ம இந்த மாதிரியெல்லாம் ஸ்நாக்ஸு செய்யும்போது பொறுமையாக நமக்கு வந்து டைம் எடுத்து நம்ம செய்யணும். அவசர அவசரமாக பண்ணணும் அப்படின்னா அது வந்து கரிஞ்சு போன மாதிரி ஆயிரும். அப்போ வந்து நமக்கு ஒரு முழு சுவை வந்து நமக்கு கிடைக்காது. இந்த மாதிரி சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மெதுவாக கிளறி விடும்போது அது பொன் நிறத்துக்கு நமக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வேகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா வாழைக்காய் வந்து நம்ம வேக வச்சு மசிச்சிட்டோம். மற்ற பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம வந்து எண்ணெயில் வந்து வதக்கி எடுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது இது வந்து லைட்டாக ஆயிலில் போட்டு 2 அந்த லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தாலே போதும். அதுவே போதும். ஏன்னா நமக்கு வந்து ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. இந்த மாதிரி போட்டுட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சு கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து பொன் நிறத்துக்கு வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இப்போ வந்து இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் நம்ம வந்து பொறுமையாக செய்யும்போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த மாதிரி டைம் எடுத்ததுன்னா அது வந்து நமக்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ வந்து நல்லாவே கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ கலர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. இதை வந்து இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ சாப்பிட்லாமா? ஓகே, இப்போ வந்து கோலா உருண்டை வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா இருக்குது. வாசனை செம்மையாக இருக்குங்க. சாஃப்டாக இருக்குது. சூப்பர். நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கு வந்து இன்னும் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அந்த மாதிரி நல்லா இருக்குது. அந்த மாதிரி வாழைக்காய் சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி கோலா உருண்டையாக பண்ணி சாப்பிடும்போது அவங்களும் சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனில் ஆல்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.